வணக்கம் நண்பர்களே. விஜயோட தேர்தல் கணக்கு சரியா இருக்கா? அவருக்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா கருத்து கணிப்பும் ஏகப்பட்ட கருத்து கணிப்பு. ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறவங்க, கம்மியா சொல்லக்கூடாது, நம்மளது யூடியூப் சேனல் தான் ஓடிட்டு இருக்கு. அது வைக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. விஜய்க்கு 5%, 8%, 12%, 13%, 20%, 10, 19%, 21%, 23%, இப்படியெல்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கு. என்னங்க இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு விஜய் தரப்புல கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. நம்ம அதை 35-40 ஜெயிச்சு 30-35-40% வாங்கி ஏகப்பட்ட சீட்டு வாங்கி பெரும்பான்மை வாங்கி ஆட்சிக்கு வரப்போறோம். இந்த சேனல்கள்லாம் இந்த மாதிரி சொல்லுது. அதனாலதான் விஜயுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிய ரொம்ப கடுப்பா இருக்கிறான். என்னங்க இது, நம்ம 35-40 கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க 15-20 சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க தலைவா அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாராம். தலைவர் அதுலதான் நிறைய விஷயம் கண்டுக்கிறதுல போல இருக்கு. பிரச்சாரத்துக்கு வர்றேங்கிறாரு, அவரோட சொந்த தொகுதி பெரம்பூருக்கு அனுமதி எல்லாம் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் சரியான நேரத்துல கிடைக்கலன்னு அதையும் ரத்து பண்றாரு. சரி, திருச்சி கிழக்குக்கு போறேன்னு சொல்றாரு. நம்ம பதிவு பண்ணும்போது அப்புறம் என்ன ஆகுமோ. நிறைய இடங்களுக்கு ஐயா போகவே இல்லை, நிறைய இடங்களுக்கு போகவே இல்லை, தலைவர் போகவே இல்லை. தாவேகா தலைவர் போகவே இல்லை. எந்த இடம், முக்கியமாக விழுப்புரம் இந்த மாதிரி பகுதிகளை போகல, தருமபுரி பகுதிகளை போகல, புதுக்கோட்டை பகுதிகளை போகல. இருக்கிறது 2-3 நாள் தான். அதெல்லாம் போவாரா இல்லையாங்கிறது தெரியல. அவரு ரொம்ப தனிப்பட்ட முறையில சில திட்டங்கள் கொண்ட அரசியல்வாதி விஜய். அவருக்கான சில கணக்குகள் இருக்கு. எப்படி போனா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும், மக்கள் பல்ஸ் என்ன அப்படிங்கிறத அவருடைய அரசியல் ஆலோசகர்களை விட அவரு சிறப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அதுதான் நாம சொல்றோம் விஜயோடைய அரசியல் கணக்கு. என்னதான் மத்தவங்க மாத்தி 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 சொன்னாலும் கூட அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. இந்த கணிப்பு எல்லாத்தையும் மீறி எங்க நம்ம படம் ஓடும், எந்தெந்த சென்டர்ல ABCD எந்த சென்டர்ல ஓடும், எல்லா சென்டர்லயும் சூப்பர் ஹிட்டா, இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சில இடங்களுக்கு போறதில்லை. அவரு போகாட்டி பரவாயில்லன்னு நினைக்கிறாரு, ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கள நிலவரம் அப்படிதான் இருக்கா. ஆனா அந்த நல்ல புடம் போட்ட அந்த காலத்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்றத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு, நம்ம யாரு ஜென் ஜி அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜென் ஜி தான் இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. முடிவுகளை தீர்மானிக்க கூடியவர்களாக அவர்கள் தான் இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, பழைய காலத்து ஆளுங்களை என்ன சொல்றாங்கன்னா, கீழ் லெவல் இருக்கா, பூத் கமிட்டி இருக்கா, அங்கே பூத் கமிட்டி எல்லாம் முடியுமா, கடைசி நிமிஷத்துல யாரு ஓட்டு போடுவாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. கிராமத்தில் இருக்கா, கிராமத்தில் விஜய்க்கு ஆதரவு இருக்கா, இப்படின்னு நிறைய பேர் சொன்ன அதே சமயத்துலதான் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு. முக்கியமாக ஒரு அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்தவர், எந்த கட்சி சொல்ல வேண்டாம், இயக்கம் கூட சொல்ல வேண்டாம், அவர் சுமணி சொல்றாரு, கிராமமா போறாரு, ஆனா எல்லா இடத்துலயும் விஜய்னு சொல்றாங்க, அவரு நிறைய ஓட்டு அதிமுக எடுத்துருவாரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கிறவரே சொல்றாருங்க. எங்களுக்கு சொன்ன தகவல் தான் சொல்றோம். ஆனா அதே சமயம் அதிமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற பல பத்திரிகையாளர்கள் விஜய் பெருசா ஹிட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக அதெல்லாம் கருத்துல எடுத்துக்கிறது இல்லைங்க, கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. விஜய் ஒரு முக்கியமான போர்ஸா திமுக பாக்குது. விஜய் அதிக இடங்களை வென்றால் திமுக குறைந்த இடங்களுக்கு வந்து விடுமோ அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அதே மாதிரி விஜய் அதிக இடங்களை வென்றால் அதிமுக காணாமல் போய்விடுமோ அப்படின்னு திமுக உள்ளூர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இதேதான் அதிமுகவும் கவலை கொடுக்குது. இன்னைக்கு கள நிலவரங்கள் பாருங்க. திமுக அணியில இருக்கின்றவர்களே முரண்பட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே திருமாவளவன் அதிக இடம் வேணும்னு கேட்டார், 8 இடம் கிடைச்சது. அப்புறம் காட்டுமன்னார் கோயில தான் போட்டியிடுவேன்னு சொன்னார். போட்டிட்டு அரசியல மாற்றம் வரும் சொன்னார். இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போட்டியிடல. அப்புறம் கட்சியில இல்லாதவரை அவர் தேர்தல் நிக்க வச்சார். இதெல்லாம் பெருங்குழப்பமா இருக்கு. திமுக தாங்க மிரட்டுச்சு அப்படின்னு எதிர்கட்சியில பேச விட்டார். இதெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு, நம்பகத்தன்மையை குறைச்சது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவங்க போற இடங்கள்லாம் காலி பண்றாங்க. ஸ்டாலினை பக்கத்துல வச்சுக்கிட்டே அவங்க என்ன காலி பண்ணாங்கன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது அண்ணனுடைய ஆட்சியில், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா யார் பார்த்தாலும் அதே ரீல்ஸ் போட்டு போட்டு இருக்கிற கொஞ்சம் ஒட்டி காலி பண்ணிடுவாங்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்லெண்டரான மார்ஜின்ல நிறைய இடங்கள்ல திமுக அதிமுக ஜெயிக்க போகுது, கம்மியான மார்ஜின் கிடைக்கும். அதுல அந்நியார் போய் இப்படி ஆப்ப வச்சுட்டாங்களே அப்படின்னு திமுக
காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி வருவாரா மாட்டாரான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் பிணக்கு வந்து விட்டதா, பிளவு வந்து விட்டதா, ராகுல் காந்திக்கு இந்த தேர்தல் கூட்டணியே பிடிக்கல அப்படிங்கும்போது ராகுல் காந்தி வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, பொன்னேரில பேசினாரு. ஆனா ஸ்டாலினை சந்திக்கல. 2 பேரும் ஒரே மேடையில தோன்ற போவதில்லை. அதுல என்ன சொல்றாங்க, 2 பேரும் இணக்கமா இல்லை. எங்க வெளியே இப்படி காமிச்சிங்கன்னா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? காங்கிரஸ்க்கு அப்படியே பெரிய வாக்கு வங்கி இருக்கிற கட்சியா இல்ல. ஆனால் ஒரு வாக்குகளை மல்டிப்ளை பண்ணக்கூடிய, பெருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பிம்பம் கொடுக்கின்ற கட்சிங்க. அது இருந்தாவே ஏதோ திமுகல மதச்சார்பற்ற ஒரு தன்மை வந்துடும், அதே மாதிரி சிறுபான்மை வாக்கு வந்துருங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது இல்லையா? அது திமுக அடி வாங்குற விஷயம். அடி வாங்குற விஷயம்தான், கொஞ்சமாவது அடி வாங்கும். இந்த சமயத்துல தான் மத்திய அரசு நாடாளுமன்றத்துல பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, அப்புறம் தொகுதி மறுவரையறை மசோதா இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ எப்படியாவது பாஸ் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. ஆனா அதுக்கு என்ன வேணும்? இந்த மசோதாக்கள் அரசியல் சட்டத்தில், கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் கொண்டு வருகின்ற, திருத்தம் கொண்டு வருகின்ற மசோதாக்களாக இருப்பதால் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு அளவுக்கு சக்தி இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும். அது முடியல, தோத்து போச்சு. இதை வச்சு பாஜக என்ன நினைச்சதுன்னா, பாருங்கப்பா காங்கிரஸ் திமுக எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பிம்பத்தை கொடுக்க நினைச்சாங்க. ஆனா பின்னால தொகுதி மறுவரையறை பண்ணி தென் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, திமுக போன்ற கட்சிகள், அது ஹிட் ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட போயிருச்சு. இந்த மாதிரி மசோதாக்கள் தோற்று போன உடனே நம்ம முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வெடி வச்சு கொண்டாடினார். மக்கள்கிட்ட போய் சேருது, நாங்கள் ஜெயித்து விட்டோம், நம்மளுடைய 40 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் பாஜகவை பந்தாடினார்கள் இப்படி எல்லாம் சொல்றாரு. ஜெயிச்சிட்டோங்கிறார். இன்னும் கூட மக்களுக்கு தெளிவா என்ன விஷயங்கிறது தெரியல. ஏதோ பிஜேபி கெட்டது செய்ய நினைச்சது போல இருக்கு, திமுக ஜெயிச்சிருச்சு இப்படின்னு காமிச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் வாய் திறக்க முடிகிறதா? அந்த மசோதாக்கள் வருவதற்கு முன்னால் பெண்களுக்கு எதிரானது திமுகன்னு சொன்னார். இப்போ மசோதாக்கள் தோத்துருச்சுல்ல, இப்போ திமுகவை கண்டிச்சு அறிக்கை பண்ணுமில்ல, பேசணுமில்ல, போற இடங்கள்லாம் நல்லா கடுமையான விமர்சனங்கள் பண்ணுமில்ல, வாயை திறக்கலைங்க. கிட்டத்தட்ட 3/4 நாள் ஆகி போச்சு, 1 நாள் ஆக போகுது. இதுல வாயே திறக்கல எடப்பாடி. அப்ப மக்கள்கிட்ட என்ன போய் சேருது? ஓகே, திமுக பெட்டர் போல இருக்கு, அண்ணா திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கு, இது அவங்களுக்கு பலவீனமாயி போச்சு. ஆகையில திமுகவை பாதிக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல் அது திமுக இழப்பு ஏற்படுத்துது. அப்படியே அது மறைஞ்சு போகாது, சிமெண்ட் பண்ண முடியாது. அண்ணா திமுக வாய் திறக்க மாட்டேங்குது, எதிர்மறை. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த வாக்காளர்கள்லாம் யாரு பக்கம் போவாங்க? தாவேகாவா, நாம் தமிழரா, இல்லை அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமா? சின்னமா சசிகலாவோட கட்சிங்க, பேரு மறந்து போச்சு. சசிகலா கட்சி சொன்னதான் உங்களுக்கு அது தெரியும். அப்புறம் பெரியவர் ராமதாஸோடைய பாமக ராமதாஸ் பிரிவா, யார் பக்கம் போவாங்க? இல்ல வேல்முருகனுடைய அந்த கட்சியா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கூட்டணியா? மக்களுக்கு ஒரு சாய்ஸ் வேணும்ல. கொஞ்சம் முடிவு செய்யாத இவங்க எல்லாம் சரி விஜய் தான் எந்த போடு போறாரு போலாமா நினைப்பாங்களோ? வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கணக்குகளாம் தேர்தலுக்கு பக்கத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றன அல்லவா? இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக விஜய் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். அந்த வகையில் அவர் கணக்கில் எடுத்துக் கொள்வதால் தான் எங்க போறது, எப்போ போறது, போலாமா வேண்டாமா, இந்த முடிவுகளை சட்டுன்னு எடுக்கிறாருங்க. இதெல்லாம் அவருக்கு எதிராக நிறைய பேர் வெளியே பரப்பி விட்டாலும் கூட அவர் இந்த தேர்தல் தனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் கொண்டவராகத்தான் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.